தவேகா, காங்கிரஸ், பிசிகா, முஸ்லிம் லீக் கூட்டணி அமைச்சரவையில் 8 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சராக இருக்கிறத அதன் தலைமையையும் காங்கிரஸையும் காங்கிரஸ் பாராட்ட மாட்டேன். பொதுவாக சொன்ன ராகுல் காந்தியால் வரல, அவர் மனச்சாட்சிக்கு தெரியும். மல்லிகார்ஜுன கார்கே அங்கே இல்லைன்னா இவர் இருந்துருவாராக்கும். நன்றி உணர்வோட மல்லிகார்ஜுன கார்கே பேரையும் சொல்லணும். கலைஞர் முதல்வர்கள் சொன்ன 13 எம்எல்ஏக்களை வச்சுலாம் நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு எம்ஜிஆரோட 4.6 அதிகம்ங்கிறத கிளைம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சொல்லலாம், இன்பதுரை அறிக்கையை விடலாம், சும்மா நீங்க அறிக்கையை விட்டுட்டு இருக்கலாம். உங்க கட்சி ஓபிசி பார்ட்டி தான். திமுகவும் அண்ணா திமுகவும் ஓபிசி பார்ட்டி. அதில் இந்த ஓபிசிகள்கிட்ட ஓட்டு இருக்கானா இருக்கு, ஓட்டை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பறையர்கள்ட்ட ஓட்டு அதிகம், விளாட கொண்டவர்கள்ட்ட ஓட்டு இல்லைன்னு சொல்ல வரல, அருந்ததிகள்கிட்ட ஓட்டு அதிகம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் கோகல். சார், 8 தலித் அமைச்சர்களுக்கு இந்த தாவேகா அமைச்சரவையில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதுதான் முதல் முறை ஒரு 8 அமைச்சர்களுக்கு தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்றாங்க. உண்மைதானே சார்? தவேகா, காங்கிரஸ், பிசிகா, முஸ்லிம் லீக் கூட்டணி அமைச்சரவையில் 8 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சராக இருக்கிறத அதன் தலைமையையும் காங்கிரஸையும் பாராட்ட மாட்டேன். பொதுவாக காங்கிரஸையும் சகோதரர் தொல் திருமாவையும் பாராட்ட. 8 இருக்குது. காரணம் யாரு? விஜய் 6, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி 1, விஸ்வநாதன் ராகுல் காந்தியால வரல, அவர் மனச்சாட்சிக்கு தெரியும். மல்லிகார்ஜுன கார்கே அங்கே இல்லைன்னா இவர் இருந்துருவாராக்கும். நன்றி உணர்வோட மல்லிகார்ஜுன கார்கே பேரையும் சொல்லணும். இவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு. மல்லிகார்ஜுன கார்கே நினைச்சாருன்னா இவரை தள்ளிவிட்டு இன்னொரு முஸ்லீமை கூட அங்கே கொண்டு இருத்திடலாம். நன்றி உணர்வோட மல்லிகார்ஜுன கார்கேயோட பங்களிப்பை அவர் சொல்லணும். 8ன்னு விஜய் கிளைம் பண்ணால் கூட்டணி அரசு தான் 8 தவிர விஜய் 6, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி 1, திருமாவளவன் 1. வன்னியரசு திருமாவளவன்னா வன்னியரசை கொண்டு வந்தது சகோதரர் தொல் திருமா தானே. ஸோ அந்த இடம் தலைவராக திருமாவளவனுக்கு கிரெடிட், தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே, ராகுலுக்கு கிரெடிட், தலைவராக 6க்கான கிரெடிட் விஜய்க்கு. விஜய் 8க்கான கிரெடிட் எடுக்க முடியாது. இந்த இடம் தான் விஜய் மேட்டர்லேயே சிக்கலை உருவாக்கக்கூடிய இடம். களத்திலகம் எம்ஜிஆரை விட 4.6 விஜய்க்கு அதிகம் வாக்கு. நம்ம அது ஃபேக்ட், டேட்டா. ஆனா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தனி மெஜாரிட்டி வந்தார். நீங்க தனி மெஜாரிட்டி வரலையே. கலைஞர் முதல்வர்கள் சொன்ன 13 எம்எல்ஏக்களை வச்சுலாம் நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு எம்ஜிஆரோட 4.6 அதிகம்ங்கிறத கிளைம் பண்ணிக்கலாம். நானே அதை சொல்றேன். எம்ஜிஆர் 30.3 தான். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் பாராவும் மூப்பரார் ஒன்னானா அதோட எம்ஜிஆருக்கு அரித்மெட்டிக்லி 4-5% ஓட்டு கம்மி. வரலாற்றில் எது நான் தான் சொன்னேன். அது காரணம் நார்வேல் கோட்டார் கோப், நார்வேல் வடசேரி கோபால், பெரிய சிவாஜி ரசிகர், என் நண்பர், நமக்கு ராஜேஷ் தேட்டரில் மேனேஜராக இருந்தார். அவர் அந்த கருத்தை நமக்கு சொன்னார். அதை நம்ம முன்னெடுத்து சொல்கிறோம். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கோட்டார் கோபால் சகோதரர் அவர்களுக்கு. அப்போ நீங்கள் 30.3 எடுத்த எம்ஜிஆரை விட 4.6 உங்களுக்கு அதிகங்கிற சொல்லக்கூடிய நான் தான். நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஆட்சி கலைஞர் ஸ்டாலின் முதல்வர் சொன்ன 13 பேரில் நீங்கள் இருக்கு. அதைத்தான் பொய்க்கால் குதிரை அரசுங்கிறத எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறார். பொய்க்கால் குதிரை அரசு தான், மாற்றம் இல்லை. அதுல 6க்கான கிளைம் தாவேக்காவுக்கு இருக்குது, 8க்கான கிளைம் தாவேக்கா கூட்டணி அரசுக்கு தான் இருக்குது. மீதி 2 விஸ்வநாதன், அவர் பவர்ஃபுல்லான ஆளு தான். ராமச்சந்திர ஐயர் தான் அவரோட வளர்ச்சிக்கு பெரிய ஆலோசகராக இருந்தார். பழைய ஐயர், அவர் மூலமாக நான் அவரெல்லாம் பார்த்துருக்குறேன். ஓகே, அவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவராக இருக்கனால தான் அவர் தெலுங்கானா அப்சர்வராக இருந்தார், மேலூர் கேண்டிடேட் ஆனார். நம்ம ஜெயிப்போன்னு சொன்னோம். இன்னைக்கு அமைச்சராக இருக்காருன்னா அதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேயோட காங்கிரஸ் தலைவர் அவர் உயர்ந்தது ஒரு காரணம். ராகுல் காந்திக்கு பங்களிப்பையும் அந்த இடத்துக்குள்ள நாம மறுக்காண்டாம். அடுத்து தொல் திருமாவளவன் வன்னியரசுக்கு பல இது கைகூடாத போது இப்போ பெரிய அளவில் ஒரு பவர் வன்னியரசு கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய அடையாளமாக வந்துட்டார். இன்னைக்கு தென் தமிழகம் ஃபுல்லாக எல்லா பறையர் கிராமங்கள்லையும் திருமாவளவன் படத்தையும் வன்னியரசு படத்தையும் விஜய் படத்தையும் முதல்வர் படத்தையும் வைக்கிறாங்க. வச்சு வன்னியரசோட தனித்தன்மையான ஒரு முதல்வராக வந்ததை கொண்டாடுறாங்க. நம்ம பழனிக்கு போயிட்டு இருக்கும் போதெல்லாம் பழனி பஸ் ஸ்டாண்ட்லலாம் நிறைய பேனர்கள் இருந்து ஒட்டச்சத்திரம் திமுக எம்எல்ஏ சக்கரபாணி அவரை பார்த்துட்டு பல விஷயங்கள் பேசிட்டு வரும்போது, ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி அவர் கொஞ்சம் அவர் பகுதிகளெல்லாம் செல்வாக்கு இருக்கு, சேர்த்து கொடுத்துருக்காரு, பெரிய செல்வாக்கு இருக்கு. அப்புறம் அவரை பார்த்துட்டு வரும்போது நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் அங்கெல்லாம் போகும்போது அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. பழனி கோயிலுக்கு வர போகும்போது தெரிஞ்சோம். ஒட்டச்சத்திரத்தில் வச்சுருந்தாங்க. எல்லா பகுதிகளிலும் அங்கே
மதுரையிலேருந்து அங்கே அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு பயணம் சொல்லும்போது நம்ம பார்த்தோம். அங்கே திருநெல்வேலி எல்லா இடமும் அங்கே இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் எம்பவர்மெண்ட் தான். பறையர் சமூகம் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க கட்சியோட பலத்தில் வந்திருக்கிறாங்க. இந்த விசிகா உள்ளிட்ட அரசுக்கு, கூட்டணி அரசுக்கு விஜய் தலைவர் அவர் 6 கொடுத்தது பெருமை அவருக்கு. 7 8 பெருமை கூட்டணிக்கு தான் சேருமே தவிர விஜய்க்கு வந்து 7வது 8வது பெருமையை கொடுத்துட முடியாது. எனிவே ஒரு கூட்டணி அரசா அவங்க 8 இருக்காங்கங்கிறத நம்ம பாராட்டுறோம், மனவுந்து வரவேற்கிறோம். சமூக நீதியில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் நாம் தெளிவாக இருக்கிறதுனால நம்ம அதை உவந்து பாராட்டுறோம். பட் அதில் உள்ள உள்கடைக்கைகளையும் நம்ம புட்டு புட்டு வச்சு வெளிப்படையாக சொல்றதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். இது இந்தியாவில் முதையா இதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா அளவில் கூட இந்த அளவுக்கு ஒரு அரசு இருக்குன்னா மாயாவதி அமைச்ச அரசு, கன்ஷிராம் மாயாவதி அவங்க அரசு இருந்தது. மற்றபடி எந்த அரசும் இந்த அளவுக்கு பறையர் சமூகத்துக்குள்ள கொடுக்கல. ஆனால் 8 அமைச்சர்களே இருந்த காமராஜ் அமைச்சரவையில் கக்கனும் பரமேஸ்வரனும் வெயிட்டாக இருந்தாங்க. 2 பேர் இருந்தாங்க. கக்கன் ஹோம் மினிஸ்டர் லெவல்லையும் பரமேஸ்வரன் ஹிந்து வெல்ஃபேர் அண்ட் சாரிட்டி என்டோமெண்ட் அமைச்சராட்டு ஒரு அட்டவணை பிரிவு சகோதரரை காமராஜ் போட்டிருந்தார். அவர் தான் போட்டேன்னு சொல்லலை. அதோட கான்செப்ட் என்னென்னா, அங்கே வந்து கோயிலில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கச்சாரன்சி அதை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் சிஎம், கச்சாரன்சி மினிஸ்டர் அவருக்கு கொடுக்கறது வந்து மரபு வழக்கம். அந்த மரியாதை இது பறையர் சமூக சகோதரர் பரமசிவனுக்கு அது கிடைச்சது, பரமேஸ்வரனுக்கு கிடைச்சது. ஸோ 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. அது பிறகு அடுத்த மந்திரி சபையில் பரமேஸ்வரன் மேலே பசுமன் தேவர் சில ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாருன்னு சொல்ல சூழலில் அது ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் வந்து அந்த இதில் இருந்தாங்க. பட் ஆரம்ப கட்டத்தில் 2 அமைச்சர் இருக்கும்போது வந்து சிவசண்முகம் பிள்ளைன்னு ஒரு பெரிய ஸ்காலர், அவர் வந்து ஸ்பீக்கராக இருந்தார். ஒரு காமராஜ் லாயலிஸ்ட். அவர் 69லலாம் அவர் அதுக்கு திரும்ப யூபிஎஸ்சி மெம்பர் ஆனார். அப்புறம் 69 கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜுக்காக தேர்தல் வேலைலாம் செய்ய வந்திருந்தார். ஸோ அன்னைக்கு லெவலில் 8 அமைச்சரில் 2 அமைச்சர்கள் ஷெட்யூல் காஸ்டில் பறையர் சமூகம். ஸோ இந்த இடத்துல பறையர் பேக்கிங் கம்யூனிட்டி, இது காமராஜ் பொலிட்டிக்ஸ். ஸோ பறையர் கம்யூனிட்டி வந்து காங்கிரஸ் சார்பாக 8 அமைச்சரில் 2 அமைச்சர்கள் பறையர்களும் ஒரு சபாநாயகர் பறையர் சமூகம் இருந்தாங்க. இப்போ 9 முக்கிய பதவியில் 3 முக்கிய பதவி பறையர் சமூகம் இருந்தாங்க. போர்ட்போலியும் வைட்டு சபாநாயகர் இன்னைக்கு இவர் சபாநாயகரை அல்ல தனபாலை கொண்டு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கே பறையர் சமூக சகோதரர் சிவசண்முகம் பிள்ளை காமராஜ் அமைச்சரவையில் சபாநாயகராக இருந்தாருங்கிறது வரலாறு. மொத்தம் 8 அமைச்சர்கள் ஒரு சபாநாயகரில் 3 பதவி பறையர் சமூக சகோதரர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து அட்டவணை பிரிவினர் தான். அன்னைக்கு மற்ற சகோதரர்களுக்கு வந்து பெரிய தனித்துவ அடையாளம் கிடையாது. பறையர் சமூகம் தான் அரிஜன்கிற பேரில். அது ஓகே, அன்னைக்குள்ள பருவகால பேர். நம்ம அந்த பேரை நம்ம காந்தி வச்ச பேர். நம்ம அந்த பேரை அந்த சமூக மக்கள் பலருக்குமே வந்து தலித்துங்கிறத பலர் சொல்கிறாங்க, அட்டவணை பிரிவினருங்கிறத சொல்கிறாங்க, ஆதி திராவிடருங்க சொல்கிறாங்க. போது நம்ம அதுக்குள்ளே போய் அரசியல் பண்ண விரும்பல. 3 பறையர் சமூக தலைவர்கள் வந்து 9 பதவியில் 3 பதவி பெருசாக இருந்தாங்க. இப்போ 6 பறையர் சமூகம் இருக்குதாங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து ஓபிசி பார்ட்டிஸ். இன்னைக்கு சொல்லலாம், இன்பதுரை அறிக்கையை விடலாம், சும்மா நீங்கள் அறிக்கையை விட்டுட்டுருக்கலாம். உங்கள் கட்சி ஓபிசி பார்ட்டி தான். திமுகவும் அண்ணா திமுகவும் ஓபிசி பார்ட்டி. ஆராசாவை கலைஞர் மத்திய அமைச்சராக்கியிருக்கலாம், சத்யவாணி முத்துவ எம்ஜிஆர் மத்திய அமைச்சராக்கியிருக்கலாம், மறுக்க வரலாம். ஆனால் ஒட்டுமொத்த திமுக அண்ணா திமுக என்ன ஓபிசிகளுக்கான பார்ட்டி. இந்த ஓபிசி டாமினேஷனுக்கு எதிராக உள்ள ஒரு சிறிய எண்ணிக்கை சமூகங்கள், அட்டவணை பிரிவு சமூகங்கள் வந்து 35 விழுக்காடு வாக்கு தாவேக்காவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணங்கள். அதனால் இந்த ஓபிசிகள்கிட்ட ஓட்டு இருக்கு. ஆனால் இருக்குது, வன்னியர்கள்ட்டெல்லாம் ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பறையர்கள்ட்ட ஓட்டு அதிகம், வெள்ளாளக்கொண்டர்கள்ட்ட ஓட்டு இல்லைன்னு சொல்ல வரல, அருந்ததிகள்கிட்ட ஓட்டு அதிகம். ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் பொறுத்தவரையில் மாடரேட்டாக தான். அதனால தான் தக்க பெரிய அளவில் தொகுதி ஜெயிக்கிறதுல ஒரு சிக்கல். தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகம் உள்ள இடங்கள்ல ஒரு சில இடங்கள் சீதான் தாவேக்கா ஜெயித்துங்கிறதும். ஆனால் இந்த சூழ்நிலைங்கிறது வந்து தாவேக்கா அரசு 3 பிரிவு அட்டவணை பிரிவு சமூகத்துக்கும் ஒட்டப்படாரத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறாரு. அடுத்தால தனபால் சன் பத்திரப்பதிவுத்துறைக்கே இருக்கிறார். ஒரு பேர் என்ன, லோகேஷ், அந்த சகோதரர் இருக்கிறார். அதெல்லாம் நம்ம அருந்ததியர் கொடுத்ததை வரவேற்கிறோம், தேவேந்திர குல வேளாளர் கொடுத்த வரவேற்கிறோம். பறையர் கம்யூனிட்டியும் காமராஜுங்கிறது பறையர் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி. 1/3 செல்வாக்கான பதவிகளை காங்கிரஸில் காமராஜர் கொடுத்துருந்தார்.
அது வரலாற்று நிகழ்வு. அது மட்டுமல்ல, இளையபெருமாள் கமிட்டி, இளையபெருமாள் அம்பேத்கர் ஒரு இதில் எம்பவர்மெண்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸுக்கு எதிராக இளையபெருமாள் உயர்றதுக்கெல்லாம் காமராஜோட ஒரு இது. இன்னும் சொல்லப்போனால் பரையர் சமூகத்தில் காமராஜுங்கிற பேர் பெரிய அளவுக்கு இருக்கும்னா முத தமிழ் மண்ணில் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸு காமராஜ் வந்து பரையர் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸாக கொண்டு வந்தார். இன்றைக்கி தாவேகா கூட்டணி அரசு 8 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சர்களாக இருக்கிறது வந்து ஒரு சமூக நீதி பார்வையில் வரவேற்கத்தக்கது. திமுக அதிமுக ஓபிசி பார்ட்டி தான். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நன்றி சார். நன்றி கோகுல்.